தேனாம்பேட்டில் ஒரு கேஸில் ஆயிலை கொதிக்க வச்சு மூஞ்சியில் ஊற்றிட்டாங்க. அந்த அக்யூஸ்டை பிடிச்சே ஆகணும். கண்டுபிடிக்க முடியாமல் நாங்கள் திணறிக்கிட்டு இருந்தோம். கோழிக்கறி சமைச்சிட்டு அந்த சிக்கன் வாசனை குழம்பு வாசனை அடிச்சுக்கிட்டு. ஆனால் அங்கே இருக்கிற குழந்தைங்க வந்து எங்கள் மூஞ்சியை பார்க்குறாங்க. அப்படி இடது பக்கமாக தள்ளி ஒரு மரம் வச்சு அந்த மரத்தை போய் பார்க்குறாங்க. நெருக்கடியான சூழல் ஏற்படுற பொழுது எப்படி அதை கையாளுவீங்க? நெருக்கடியான சூழல் ஏற்படுற பொழுது எப்படி அதை கையாளுவீங்க? இல்லை, எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் அங்கே இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வர்றது முன்னாடி தான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ எல்லாமே மைக்கில் இருக்கிறாங்க. மைக்கில் சொன்னால் அடுத்த நிமிஷமே வந்துடுவாங்க. அது போக ஆர்ம் ரிசர்வ் போலீஸ்னு வச்சு, ரிசர்வ் போலீஸ்னா ரிசர்வில் இருப்பாங்க. இங்கே எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஸ்ட்ரென்த் அங்கே வர வச்சு உடனே டேக்கிள் பண்ணிடுவோம். அது ஒன்றும் பெரிய முன்னாடி தான் கஷ்டம். ஒருத்தரையும் சொல்லி இதை சொல்லி வர இப்போ வாக்கி டாக்கி எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ஈவன் எஸ்ஐ லெவலுக்கு ஹெட் கான்ஸ்டபிள் லெவலுக்கு வாக்கி டாக்கி வந்துருச்சு. ஒரு தகவல் சொன்னா எல்லாருமே அந்த இடத்துக்கு ரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சம்பவமோ குற்றமோ இப்ப நடந்தா வந்து ஒரு கைபேசி ரொம்ப வந்து உதவியா இருக்கு. எந்த விதமான துப்பும் கிடைக்காத நேரங்கள்ல அதை அடுத்த கட்டமா நகர்வதற்கு எப்படிலாம் வந்து முயற்சி எடுப்பீங்க? இல்லை, அப்போ வந்து ரொம்ப கஷ்டம் தான். இப்போ செல்போனு லொக்கேஷன் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசுனாங்க, யார் எதிரி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குது. பட் இதே மாதிரி அவங்களுக்கும் ஈஸியா இருக்கு. அவங்களே ஒவ்வொருத்தனும் மர்டர் பண்றவங்க கூட நீ அந்த பக்கவா நீ இந்த பக்கவான்னு சொல்லி அவனே செல்போன்லயே பேசிக்கிச்சு இது பண்ணிக்கிறானுங்க. அந்த மாதிரி ப்ராப்ளமும் இருக்குது. முன்னாடி வந்து நாங்க இது இல்லாதப்போ தேனாம்பேட்டில் ஒரு கேஸ்ல ஆயிலை கொதிக்க வச்சு மூஞ்சியில் ஊத்திட்டாங்க. அந்த அக்யூஸ்டை பிடிச்சே ஆகணும். ஒரு ரூலிங் பார்ட்டியோட கடை அது. அந்த கடையில இருந்த ஆயில் எடுத்து அந்த அக்யூஸ்டு ஊத்திட்டு போயிட்டாங்க. இதை கண்டுபிடிக்க முடியாம நாங்க திணறிக்கிட்டு இருந்தோம். திணறிக்கிட்டு இருக்கும்போது பாண்டிச்சேரி போற வழியில ஒரு இடத்துல போயிருந்தோம். அங்கதான் இருக்கிறாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நாங்க அங்க போனோம். ஆனா எங்க இருக்கிறாங்க என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அங்க போய் அந்த வீட்டுக்கிட்ட நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது போலீஸும் தெரியுது, அவங்களுக்கு மஃப்டியில் வந்து போலீஸும் தெரியுது. ஆனா அங்க வீட்டுல பார்த்தா ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரே ஒரு இது, அவங்க வீட்டுல வந்து கோழிக்கறி சமைச்சிட்டு அந்த சிக்கன் வாசனை குழம்பு வாசனை அடிச்சுக்குது. சரி, அப்படின்னா இந்த கெஸ்ட் வந்திருக்கிறாங்கன்னு சஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா இவங்களை கேட்ட வரவே இல்லைங்க, யாரும் இல்லைங்கன்னு சொன்னாங்க. ஆனா அங்க இருக்கிற குழந்தைங்க வந்து எங்க மூஞ்சியை பாக்குறாங்க. அப்படி இடது பக்கமா தள்ளி ஒரு மரம் வச்சு அந்த மரத்தை போய் பாக்குறாங்க. இப்படி பார்த்துட்டு அந்த திருப்பி பாக்குறாங்க. அப்ப நான் சரின்னு சொல்லி ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் கூட்டி, நீ அந்த மரத்துக்கிட்ட தான் அவங்க எங்கேயும் படுத்துருக்கிறாங்க போல இருக்கு, நீங்க நைஸா போய் பாடுற. அவர் தனியா போய் பாக்குறாரு. பார்த்தவர் லுங்கி கட்டிட்டு போனோடனே போயிட்டு எந்த ஊருங்க, நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது எங்களுக்கும் கேட்குது. அந்த அளவுக்கு சத்தமா கேட்டார் இவரு. யாருங்க, யார் படுத்துருக்கு, எந்த ஊருங்க நீங்க? சென்னையில இருந்து வந்திருக்கோங்கிறது எங்களுக்கு லேசா கேட்குது. இது எங்களுக்கு அலர்ட் கொடுத்த மாதிரி. அடுத்த நிமிஷம் நாங்கள் எல்லாரும் அங்கே போயிட்டு நின்னோம். கிட்ட போய் நின்று எந்திரிக்கலான்னு பிடிச்சிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி தூக்கிட்டு விட்டோம். அந்த மாதிரி கொஞ்சம் சமயவதி புத்தியை உபயோகப்படுத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அது கூட வந்து கோழிக்கறி காட்டி கொடுத்துருச்சு. கோழிக்கறியும் சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு வந்து போலீஸை பார்த்தாலும் ஒரு இது வரும். அவங்க எங்க அந்த தங்கி இருக்காங்களோ அவங்கள பெரியவங்க எல்லாம் பார்க்கல, அப்படி நிற்கிறாங்க. ஆனா இவங்க காட்டி கொடுத்துட்டாங்க. இவங்களை வச்சு ஈஸியா போய் பிடிச்சிட்டு வந்துட்டோம். கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை தவற விடாம அதை கரெக்டா யூஸ் பண்ண கண்டுபிடிச்சிடலாம். அதுல வந்து ரொம்ப கருத்துமா நம்முடைய முழு கவனமும் அங்க என்ன இருக்குது, யாரு என்ன பண்றாங்கிறது பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஓரளவு குழு கிடைக்கும். இப்போ ஈஸியா லொகேஷன் வச்சு அடுத்த நிமிஷமே பிடிச்சிட்டு வந்துற மாதிரி. நீங்கள் பணிபுரிந்த காலங்கள்ல மறக்க முடியாத நிகழ்வுகள், சவாலான நேரங்கள், தருணங்கள் அதாவது சொல்லுங்களேன். நிறைய பழைய முன்னாள் முதல்வர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இறந்தப்போ அவங்க பந்தோபஸ்துக்கு போன ஒரு போலீஸ் உயர் அதிகாரிகளை மடக்கி கட்டையால் அடிச்சுட்டானுங்க. மண்டையிலேருந்து பிளட் வந்துகிட்டு இருக்குது. அவரை பக்கத்தில் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே மிலிட்ரி ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வச்சுருக்குறாங்க. அவங்க வெயிட்டு இது பார்க்குறதா, ஆனால் எந்த எக்யூப்மெண்ட் கிடையாது, அங்கே வச்சுருக்குறாங்க. எங்களுக்கு தகவல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அடிச்சுட்டாங்கன்ட்டு நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம். 3 பேர் போலீஸ் ஒரு கையில் துப்பாக்கி வச்சுருந்தா, ஆனால் 2 பேர் கூட கூட்டிட்டு 3 பேர் தான் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்தோன்னா, சார் ஓவராக தலையில் அடிபட்டுருக்கு, ஓவர் ப்ளீடிங் ஆகுது, இது வந்து உடனே இமீடியட்டாக ஸ்டிச்சஸ் போட்டால் தான் பிழைக்க முடியும், இல்லைன்னா லேட்டானா கஷ்டம் சார் சொன்ன உடனே என்ன வேணும்னா அவர் எழுதி கொடுத்தாரு, இந்த மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. சரின்னு சொல்லி கூட இருந்த கான்ஸ்டபிள் சட்டையெல்லாம் கழட்டிட்டு ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு காக்கி பண்ண மடக்கி விட்டு ஆட்டோ டிரைவர் மாதிரி போயிட்டான் இவன்னு சொல்லிட்டு க்ரௌடுகளோட நுழைஞ்சி போய் ஒரு மெடிக்கல் ஸ்டோர்லேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கொடுத்து அதுக்கப்புறம் அவரை காப்பாற்றி ஜிஹெச்சில் கொண்டு அட்மிட் பண்ணோம். அந்த மாதிரி
சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம்னா ஈஸியாக முடிச்சிடலாம். அவர் இறந்த பொழுது பல்வேறு விதமான சில விரும்பத்தகாத சம்பவம் நடந்தது சென்னையில. ஆமாம், நிறைய அப்படின்னு வந்து அப்புறம் பெரிய தகவல் வந்தது. அதுல வந்து உங்களுடைய அந்த விசாரணையில வந்து ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வு? அதாவது எல்டாம்ஸ் ரோட் ஜங்ஷனில் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு, தேனாம்பேட்டையில். அங்கே தான் இப்போ இது பார்த்துக்கிட்டேன். பிறகு அந்த அக்யூஸ்டுகளை கண்டுபிடித்து மயிலாப்பூரில் எஸ்ஐயா இருக்கும்போது கூட ஒரு பையன் வந்து ஒரு பையன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. அடையாறு சர்ச்சு பக்கத்தில் எதுலேயோ ஒரு இது தகராறுல அப்போ ஏதோ பீடி பற்ற வைக்கும்போது இப்போ ஒரு பெரிய ஒரு சத்தம் கொடுங்க, ஏன்னா இந்த வயசில் பீடி குடிக்கிறேன்னு சொன்னதுக்காக அவன் வந்து அறுவாள் எடுத்து வெட்டிட்டான், கத்தியை வச்சுருந்தா வெட்டிட்டான், வெட்டி மர்டர் பண்ணிட்டான். அந்த மாதிரி அக்யூஸ்டு. பேர் பெண்டு ரமேஷ் சொல்லுவாங்க, கை வந்து உடஞ்சிருக்கும், அந்த பெண்டு ரமேஷ் சொல்லுவாங்க. அவன் வந்து இங்கே மயிலாப்பூர் நேட்டிவ். மயிலாப்பூரில் வந்து நிறைய பேரை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அவனை பிடிக்கிறதுக்காக நாங்கள் நைட்டு வந்து அன்றைக்கி இந்த ஸ்டாமிங் ஆப்ரேஷன் வச்சு எல்லாத்தையும் கோம்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு குடிசையில் போய் பார்க்குறான். அங்கே ஒருத்தன் படுத்துருந்தான், நல்ல மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குது. குடிசையில் படுத்துருக்கவனை எழுப்பி தலைக்கடையில் ஒரு கத்தி இருந்துச்சு. இந்த கத்தி எடுத்து அந்த தலைமை காவலுக்கு மோந்து பார்த்தாரு. என்னடா ரத்த வாசம் அடிக்கிறாரு. நானும் வாங்கி மோந்து பார்த்தா ஒன்றும் அடிக்கலை, எங்கே வருதுன்னா சும்மா போட்டு வாங்குறேன் சார்னாரு. அவன் முடிச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்லிட்டான், ஆமாம் சார் நீங்கள் இந்த பெல்ட் ரமேஷை நைட்டு தான் மர்டர் பண்ணி புதைச்சிட்டோம் அப்படின்னு, இந்த சென்ட் மேரிஸ் வரியல் கிரவுண்ட் ஒன்று அதில் புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவனை விசாரித்து உண்மையான கேட்டு யார் யாருன்னா அவன் மொத்தம் 6 பேர் சேர்ந்து பண்ணோம் சார். நாளைக்கு காலையில் நாங்கள் பாண்டிச்சேரி போகிறதா இருக்கிறோம், இப்போ 6 பேருமே வீட்டில் தான் இருப்பாங்க சார்னா. சரின்னு ஒருத்தர் பிடிச்சி கொண்டு வச்சுட்டு ஒருத்தர் வீட்டை காட்ட சொன்னால் வீட்டை காட்டினா அங்கே அவன் இருந்தான். அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவனை காட்டி என்னடான்னா ஆமாம் அவனும் அதே தான் ஒத்துக்கிட்டான், நாங்கள் தான் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி 5 பேருமே பிடிச்சோம். ஒருத்த மட்டும் என்ன பண்ணா பக்கத்து வீட்டில் போய் படுத்துக்கலாம், இந்த வீட்டில் எழுப்பணும்னு அவன் எந்திரிச்சு ஓட்டான். அதுக்கப்புறம் அவனை திரும்பி பிடிச்சி கேஸ் போட்டோம். அந்த மாதிரி அந்த ஒன்றுமே இல்லாத கூட திறமையான காவலர்லாம் இருப்பாங்க. போட்டு சும்மா போட்டு வாங்கி இன்ஃபர்மேஷனை வாங்கிடுவாங்க, கொண்டி போட்டு இழுக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனை வாங்கி கேஸை கண்டுபிடிக்கிறதுல திறமையாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் செல்ஃபோன் இந்த மாதிரி மாடர்னைசேஷன் போயிட்டு இருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரியே மாற்றிக்கிறாங்க, போலீஸும் மாறிக்கிறாங்க. காவல்துறை உங்கள் நண்பன், அதற்கு ஒரு சரியான விளக்கத்தை சொல்லுங்க. நாங்கள் வந்து அவங்களோட பப்ளிக்கோட அவங்களோட கிரீவன்ஸுக்கு நாங்கள் ஒத்து நல்லா அவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா அவங்க எங்களுக்கு நண்பனாக இருப்பாங்க. கோட்டூர்புரத்தில் இந்த வெள்ளம் வர நேரத்தில் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் தான், போலீஸ் எல்லாம் தான் இருக்க சொல்லியிருப்பாங்க. நாங்களும் அங்கே தான் இருந்தோம். அந்த இது வந்து கரையை நிரம்பி ஓடிக்கிட்டு இருக்குது, வெளியில் வரும்போது இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுனால நானும் என் கூட சேர்ந்த ஒரு 4-5 போலீஸ்காரன் போய் மண்ணை வெட்டி நாங்களே எடுத்து கரையை அடைச்சிக்கிட்டு இருந்தோம். அங்கே உள்ள லேடிஸ்லாமே போலீஸ் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்கள் என்னடா பண்ணீங்கன்னா 4 பசங்களை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கரையெல்லாம் போட விட்டாங்க. இதே ஆளுக்கு வந்து ஒரு ரோடு மறியல் நடக்குது, அவங்கள கூப்பிட்டு என்னம்மா இந்த மாதிரி ரோடு மறியல் பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி விடுறீங்கன்னு சொன்னோன்னே சார் போய் 2 நிமிஷம் இருங்க சார், அவங்க போய் உள்ளே வந்து எல்லாத்தையும் கலாச்சி விட்டு அவங்களே காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க அந்த போலீஸோட நம்ம வந்து நல்ல உறவோடு இருந்தோன்னா அவங்களும் நம்மளை நல்லா இது பண்ண நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைய இளைஞர்களுக்கு பொதுவாக நீங்கள் சொல்கிறது என்ன? இல்லை, முதல்ல இந்த போதையிலேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னா, போதை பழக்கம் இல்லாமல் இளைஞர்கள் இருந்தாங்கன்னா அதே நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ பெரும்பாலான குற்றங்களுக்கு அதுதான் காரணம். மெயின் காரணமே போதை தான் மெயின். இப்போ வந்து எல்லா போதைப் பொருளும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டம்ப் பண்ண பார்க்குறாங்க. இங்கே உள்ள இளைஞர்கள் வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணணும். அவங்க கல்லூரியில் இருக்கிறவங்க அவங்களே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா, இல்லை அவங்களே கொடுக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி போதை இல்லாத தமிழ்நாடை உருவாக்கணும். அப்படின்னா தான் முடியும். முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ வந்து படித்தாங்கன்னா நம்ம அமெரிக்காவில் போய் சிஇஓ லெவலுக்கு நம்ம ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு இந்தியாவிலேயே உலகத்திலேயே டாப் 5-6 கம்பெனிலே சிஇஓவாக இருக்கிறவங்களே தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது, படித்தா நல்ல மரியாதை இருக்குது. அதனால எல்லோருமே நல்லா படிக்கணும், இந்த போதை இதுலேருந்து வெளியில் வந்து நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு கேட்டு இளைஞர்களுக்கு. மிக்க நன்றி சார். நன்றி.